ஒரு சிங்காசனம் பூமி அவருடைய பாதத்தை. அவ்வளவு ஒரு தெய்வத்தை எப்படியா ஒரு சின்ன ஓட்டக்குள்ள சிலைக்குள்ள அடக்க முடியும்? அவர் எதிலையும் அடங்காதவர். அவரை கட்டுப்படுத்த எதுவால முடியாது, யாரால முடியாது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து அவர் ஆண்டவரை கட்டுப்படுத்த யாரால முடியாது. அவரை எதற்குள்ளும் அடக்க முடியாது. அவர் எல்லைக்கு அப்பாற்பட்டவர். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பார்வை பார்க்கணும் வச்சு எவ்வளவு தூரம் பார்க்க முடியும்? நீங்க ஒரு 1/2 கிலோமீட்டர் பார்ப்பீங்களா? இந்த 2 கண்ணை வச்சுக்கிட்டு 1/2 கிலோமீட்டர் பார்க்க முடியும். ஆனா ஆண்டவர் இயேசு அப்படி இல்லை. இந்த பூமி எங்கும் உடைய கண்கள் செய்தா உலாவி கொண்டு இருக்குதான். ஹல்லேலூயா. ஆமா, புரிஞ்சலையா? தாயின் வயிற்றுல நாம் உருவாகிற விஷயத்தை கூட அவன் கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஆண்டவரை எப்படி உள்ள புடிச்சு அடக்க முடியும்? அதனால நம்ம சர்ச்சில் பாருங்க, ஒரு போட்டோ இங்க இருக்காது. பாத்தீங்களா? ஒரு போட்டோ இருக்காது இங்க கர்த்தருக்கு. ஏன்னா அவர் எதிலையும் கொண்டு அடக்க முடியாத தேவனார். அவர் மகிமையானவர், அவர் பெரியவர், அவர் மேன்மையானவர். அவரை கட்டுப்படுத்த எந்த சக்தியால் முடியாது. ஆமென். அப்ப இந்த கல்லறையோ இந்த கல்லோ என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் இயேசு வெளியே வருவதற்கு ஒரு தடை சொல்ல முடியாது. அந்த கல்லு அப்படி இருந்தாலும் எப்படி ஒருவர் ஆண்டவர்? சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிச்சுங்களேன். ஏதாவது தெரிந்த ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 1 கொரிந்தியர் 15ல நேர 5-6 வசனம் படிங்களேன். கேபாவுக்கும் 11 சீசர்களுக்கும் ஆண்டவர் தரிசனமானார். அதன் பின்பு எத்தனை பேருக்கு? 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே நாள் அல்ல, ஒரே சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒரே நாள்ல சொன்னா யோசிக்கலாம். 2 நிமிஷம் போய் பார்த்துட்டு பாருங்க. ஆனா வசனம் என்ன சொல்லுது? ஒரே வேலை, ஒரு ஆண்டவர் தான், ஒரு இயேசுநாதர் தான். ஒரே நேரத்துல 500க்கு மேற்பட்ட நபர்கிட்ட எப்படி சந்திச்சிருப்பார் ஆண்டவர்? இந்த உலகத்தை சொல்லுவாங்க இல்லையா, ஒரு தெய்வம் 1000 அவதாரம் எடுக்குமா? எத்தனை அவதாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு கடவுள் எத்தனை அவதாரம் எடுக்குமா? 1000 அவதாரம் எடுக்குமா? சரி, அது போல ஆண்டவர் இயேசு பாருங்க, 500க்கு மேற்பட்ட நபர்களை ஒரே சமயத்திலே ஆண்டவர் சந்தித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை போய், அப்படிப்பட்ட ஆண்டவரை போய் இந்த கல்லறையோ இந்த பெரிய பாறை கற்களோ தடுக்க முடியுமா? சொல்லுங்க. ஆண்டவர் அந்த பெரிய பாறையை தள்ள காரணமே என்னன்னா, இவெல்லாம் உள்ள பார்க்கணும். எதை பார்க்கணும்? ஆண்டோடைய சரியம் இருக்குதா இல்லையான்னு சொல்லு. ஏன்னா பாருங்க, யோவான் 11ஆம் அதிகாரத்துல லாசரு வீட்டுக்கு ஆண்டவர் போயிருந்த போது அங்க நிறைய யூதர்கள் வந்தார்கள், நிறைய மக்கள் கூடி வந்தாங்க. ஏன்னா செத்து போன மனுஷன் உயிரோடு எழுப்ப ஏசப்ப வந்தாரு. யூதருடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? ஒரு மனுஷன் செத்துட்டானா, அவன் மறுநாள உயிரோடு வந்துட்டான்னா நம்பவே மாட்டான். செத்து உயிரோடு வந்தான்னு நம்பவே. பின்னாடி வழங்கச்ச புரிச்சு அவங்களுக்கு யூதரை பத்தி சொல்லிட்டு இருக்கிற யூதருடைய நோக்கங்கள், திட்டங்கள், சிந்தனைகள். நினைக்கலாம், ஏசப்பா பாருங்க, லாசரு வியாதியா இருக்கும் போது முதல் நாளே சொல்லி அனுப்பிட்டாங்க ஆண்டவருக்கு, லாசரு வியாதியா இருக்கான், சீக்கிரம் வாங்க ஆண்டவர் என்று. அந்த ஆண்டவர் எப்ப வந்தாரு சொல்லுங்க? ஹல்லேலூயா. 4 நாள் கழிச்சு வந்தார். ஏன் வந்தார் ஆண்டவர்? ரொம்ப சீரியஸா இருக்கான்னு ஆண்டவருக்கு தெரியுமில்ல, அவன் சாக போற விஷயம் ஆண்டவருக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சு லேட்டா வந்தாரு. அங்கதான் நீங்க கவனிக்கணும். ஆமென். இப்ப ஆண்டவர் இயேசு மரிச்சிட்டார்ல, மறுநாள் உயிரோட வந்திருக்கலாம்ல, ஏன் 3 நாள் வரேன்னு சொன்னாரு? இங்கே நீ யோசிக்கணும். ஏன் இந்த 3 நாட்கள்? ஏன் இந்த 4 நாட்கள்?
நல்ல கவனிங்க. யூதர்கள் முறைமையின்படி, யூதர்களுடைய சிந்தனையின்படி என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மனுஷன் செத்துட்டானா மறுநாள், சப்போஸ் மறுநாள் உயிரோட வந்துட்டான்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அவன் மயக்கத்துல இருந்திருப்பான், அவன் கோமாசத்துல போயிருப்பான், இப்பதான் அவனுக்கு தெளிவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் நாள் எழுப்புற உயிரோடு வந்தாலும் நம்ப மாட்டானுங்க. 3ஆம் நாள் 4ஆம் நாள் உயிரோடு வந்தாதான் நம்புவாங்க. யாரு? யூதர்கள். ஆமா, உண்மையிலே செத்துட்டாரு, இப்பதான் உயிரோடு வந்தாரு. அந்த கான்செப்ட் தான் ஆண்டவர் இயேசு பண்ண. ஒருவேளை ஆண்டவர் இயேசு லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு மறுநாள் வந்து உயிரோடு எழுப்பி இருந்தாருன்னா ஒருத்தனை இயேசு நம்பியிருக்க மாட்டான். யூதர்கள் மத்தியில் இயேசு நம்பிக்கை வந்திருக்காது. ஆகதான் இந்த யூதர்களை கர்த்தர் ரட்சிப்பதற்காக, அவர்களுக்கு நம்பிக்கை வருவதற்காக ஆண்டவர் 4ஆம் நாள் வந்தார். யோவான் 11ஆம் அதிகாரத்திலே 39ஆம் வசனம் படிங்களேன். அங்க மரியாள் மார்த்தாள் சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து, கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆச்சு ஆண்டவரே, செத்து போன பாடி என்ன செய்யும்? நாத்தெடுத்துரும். 4 நாள் ஆச்சு, இப்ப கல்ல தள்ளுனா போச்சு, ஒரே வாசனை வெளியே ஒரு ஆண்டவரேன்றாங்க. 41 42 படிக்கல. 43 படிங்க. லாசரு செத்து போன மனுஷனை பார்த்து கூப்பிடுறார். லாசருவை வெளியே வாப்பா அப்படின்னு கூப்பிடுறார். செத்து போன மனுஷன் உயிரோடு அப்படியே வரான். ஒரு தலையில கால் வரைக்கும் அவன் சீலை சுத்தப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கட்ட அளவுக்கு சொல்றாரு. இந்த காட்சியை யாரு பார்த்துட்டு இருக்காச்சுன்னா யூதர்கள் பார்க்கிறாரு. அடுத்த வசனம் படிங்க. அடுத்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களாக யூதர்கள் அநேகர் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஹல்லேலூயா. இதற்காக தானே ஆண்டவர் 4ஆம் நாள் வந்தார். ஆண்டவர் இதற்காக. ஒருவேளை ஆண்டவர் முன்னாடி வந்திருந்தாருன்னா இந்த யூதர்கள் இயேசு செய்த அற்புதத்தை நம்ப மாட்டாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நல்ல கவனிங்க. ஆனால் இதே போலதான் ஆண்டவர் இயேசு மரிக்கும் போது 3ஆம் நாள் உயிரோடு வருவேன்னு சொன்ன. ஏன்னா அப்பதான் அவனை நம்புவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மறுநாள் வந்துட்டாரு, நம்பவே மாட்டான். ஏசுனாரு மயக்கத்தை இருந்திருப்பாரு, அடிச்சடியில மயக்கம் போட்டிருப்பாரு, மயக்க நிலம் இருந்திருப்பாரு, இப்படி யோசிப்பாங்க. யூதருடைய கலாச்சாரம், யூதருடைய சிந்தனைன்னா ஒரு மனுஷன் செத்துட்டானா 3ஆம் நாளோ 4ஆம் நாளோ உயிரோடு வந்தாதான் உண்மையாகவே உயிரோடு வந்துட்டாரு நம்புவானுங்க. ஆகவே ஆண்டவர் இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிச்சலையா? இதற்காக வந்தார். இதற்காக கல்லறை திறக்கப்பட்டுச்சுன்னா வெளியே உள்ள ஆட்கள் உள்ள வருவதற்காக. ஆமென். பக்கத்துல பார்த்து வெளியே உள்ள ஆட்கள் உள்ள வந்து பார்ப்பதற்காக. சத்தமா சொல்லுங்க. பேதுரு வேகமா ஓடி போய் உள்ள பார்த்தான். ஆமா, எல்லாரும் சொல்றாங்களே இயேசுவை காணவில்லை சொல்றாங்களே கல்லறைகளை சொல்லிட்டு இயேசுல பேதுரு என்ன பண்றார்? முதல் முறையாக ஓடி கல்லறைக்குள்ள ஓடுறான். ஓடி போய் பார்த்தா அங்க கழட்டி வைக்கப்பட்ட சீலை துணி தான் அங்க இருக்கிற துணி. ஆனா யாரும் அங்க இல்லை. இயேசப்பா சரீரம் அந்த இடத்துல இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம். அதான் சொன்னேன், இயேசு வெளியே வருவதற்காக கல்லு தள்ளப்படவில்லை, நாம உள்ள போய் பார்ப்பதற்கு தான் கல்லை தள்ளி வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க? இயேசு வெளியே கல்லறை விட்டு வெளியே வருவதற்கு கல்லை தள்ளல. சொல்லுங்க சீக்கிரம். நம்ம போய் கல்லறைக்குள்ள போய் இறங்கி பார்ப்பதற்கு தான் கல்லை தள்ளினாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். உலகத்தில் உண்டான தெய்வத்துக்கு
இவ்வளவு பெரிய பாறை கற்களை தள்ளுறதுக்கு ஏமாத்திரம். அது போய் இயேசுவை தடை பண்ண முடியுமா? வராத உள்ளே ஏறு சொல்ல முடியுமா? முடியாது. அவருக்கு தூசி மாறி நமக்காக தான் கல்லறை திறக்கப்பட்டது. எதற்காக? ஆமா, அந்த காட்சியை நம்புவதற்காக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதான். நல்ல கவனிங்க. சரி, இப்போ ஆண்டவர் இயேசு கல்லறை விட்டு வெளியே வந்து விட்டார். 3ஆம் நாள் சொன்ன பிரகாரமா ஆண்டவர் இயேசு பாருங்க, எல்லா காவல்காரன் கல்லறை காத்து நிக்கிறான். இடி இடிக்கிறது, மின்னல் விட்டுகிறது, சத்தம் உண்டாகிறது, எல்லாரும் பயப்படுறாங்க. காவல்காரன், காற்று வீசுகிறது. திடீர்னு ஆண்டவர் உயிரோடு வந்தார். ஹல்லேலூயா. இந்த காவல்காரன் நம்பினான். உண்மையாகவே இவர் தேவகுமாரன் தான், உண்மையாக இவர் ஆண்டவர் தான் சொல்லி அவன் நம்ப ஆரம்பித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி நம்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நல்லவராகவும் வல்லமுள்ள தேவனாகவும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு அப்ப என்னைக்கு உயிரோடு இருக்கிறார்? எத்தனை பேர் நம்ப முடியும்? அவன் நம்புறவர்கள் தான் அற்புதம் நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ கல்லறை திறந்துச்சு. இயேசப்ப கல்லறை விட்டு வெளியே வந்துட்டார். வந்த உடனே முதல்ல யாரை பார்த்தார்? ஆமென். சில காரியம் பார்க்க யாரெல்லாம் பார்க்க போனார் ஆண்டவர் அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. யாரெல்லாம் பார்க்க போனார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒரே ஒரு பிள்ளைங்க வந்து ஒரு பாடல் பாடுவாங்க பாருங்க, புரியா? ஒரு கோரஸ் பாடல் பாடுவாங்க. பாடி முடிஞ்சோடனே இந்த செய்திக்கு நம்ம போக போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சீக்கிரம் ஓடி வாங்க. கட் பண்ணிட்டீங்களா? 1000 தலைமுறைகளாம் சிவதி